வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் .net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் அசோக் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற பீச்சாங்கை படத்தை பற்றி பார்க்க போகிறோம். பீச்சாங்கை இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோ ஒரு பிக் பாக்கெட்டு. எப்படி கிரிக்கெட்டில் எல்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்டர் இருப்பாங்களோ அந்த மாதிரி இவர் பிக் பாக்கெட்டில் லெஃப்ட் ஹேண்டரு. இவர் ஒரு ஹீரோயினை பார்க்குறாரு. பார்த்த உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. லவ் பண்ண உடனே இனிமேல் தெரிந்து வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. இந்த சூழ்நிலையில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டி இவர் தலையில் அடிபட்டுருது. இவருடைய வலது மூளை சொல்கிறத இவருடைய இடது கை கேட்காம போயிடுது. அதுக்கப்புறம் இந்த சொல்லு பேச்சு கேட்காத கையை வச்சுட்டு இவர் என்ன பாடுபட்டார் அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இப்போல்லாம் வழக்கமான கதையை கொண்டு போய் சொன்னோம்னா ஒரு வயலும் கிட்ட சேர்க்க மாட்டான். அப்படிங்கிறதுனால ஒரு வித்தியாசமாக யோசித்து ஹீரோவுக்கு தலையில் அடிபட்டுருச்சு, அவனுக்கு கை அவன் சொல் பேச்சு கேட்காது அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான விஷயத்தை யோசிச்சிருக்காரு. தவிர அதுக்கேற்ற திரைக்கதை பண்ணியிருக்காரா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கஜினி மாதிரி படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நடுவில் கொஞ்சம் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த டிஸார்டரை வச்சுக்கிட்டு அந்த ஹீரோ என்னென்னலாம் பிரச்சனையை சந்தித்தான் அப்படிங்கிறத எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இதில் ஏதாவது பண்ணியிருக்கணும் இல்லையா? அந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இல்லாதனால படத்தை ரசித்து பார்க்க முடியல. அப்புறம் படத்துலேயே கூட புதுசாக வேறு எந்த விஷயமும் இல்லை. இந்த காலத்தில் வந்து ஹீரோயின் ஒரு எஸ்டிடி பூத்து வச்சுருக்கு அப்படின்ற சீனை ஓப்பன் பண்ணுறாங்க. எங்கே எஸ்டிடி பூத்துலாம் போய் எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் எஸ்டிடி பூத்து வச்சுருக்கு அப்படின்னு காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. படம் முழுக்க ஒரு வழக்கமான டைலாக்கும் வழக்கமான சீன்ஸும் வந்துக்கிட்டே இருந்ததுனால படத்தை ரசித்து பார்க்க முடியல. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு வித்தியாசமான கதை தான். அதுக்கேற்ற மாதிரி வித்தியாசமான திரைக்கதை அமைச்சிருந்தாங்கன்னா ஓகே அப்படிங்கிற லிஸ்ட்லேயாவது இந்த படம் வந்திருக்கும். அந்த வாய்ப்பையும் நழுவ விட்டுட்டாங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.